நாம் தேர்தலுக்கு அருகிலே வந்திருக்கிறோம். தேர்தல் நமக்கு அருகிலே வந்திருக்கிறது. இது போன்றதொரு மிக முக்கியமான காலகட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளரான எங்களுடைய வேட்பாளரை மக்களிடத்திலே அறிமுகம் செய்வதற்காக இந்த பகுதியினுடைய தம்பிமார்கள், உறவுகள் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற இந்த பகுதியினுடைய மதிப்புமிக்க பெருமக்களே, எங்களுக்கு முன்பாக இந்த கூட்டத்திற்கு வந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் என்று குறிப்பெடுத்து அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிற உளவுத்துறை அதிகாரிகளே, கியூ பிரான்ச் அஃபிஷியல்ஸ், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு வரி கூட விடாமல் குறிப்பெடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கணும். எங்களை சும்மா விட்டா நாங்கள் கூட்டம் பேசிட்டு மக்கள்கிட்ட அரசியல் கருத்துக்களை சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். எங்களுடைய தம்பிமார்கள், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் காவல்துறையிடம் முறையாக முன்பே அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். நாங்கள் வாங்கியதற்கு பிறகாகத்தான் மற்ற கட்சிக்காரர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். இரவு முழுக்க உழைத்து சாலை எங்கிலும் கொடி கட்டி இருக்கிறார்கள். புலிக்கொடியை எல்லா இடத்திலும் நிரப்பி இருக்கிறார்கள் நம்முடைய தம்பிமார்கள் உழைத்து. அப்படி அவர்கள் இரவு முழுக்க கொடி கட்டி விட்டு போன பின்பும் கூட காலையில் 5 மணிக்கு அவர்கள் வீட்டிலே போய் அவர்களை தொந்தரவு செய்து அந்த கொடிகளை மீண்டும் அகற்றச் செய்து ஒரு வேலையை 2 வேலையாக்கி மற்ற கட்சிக்காரர்கள் கூட்டம் நடத்துகிறார்கள் என்பதற்காக அழுத்தத்தை கொடுத்து பதாகை வைக்க விடாது, கூட்டத்திற்கான விளம்பரங்களை செய்ய விடாது, தொடர்ச்சியான நெருக்கடியை இந்த காவல்துறை, இந்த பகுதியினுடைய காவல்துறை கொடுத்திருக்கிறது. காவல்துறை ஆய்வாளர் கொடுத்திருக்கிறார், உதவி ஆய்வாளர் கொடுத்திருக்கிறார். பதாகை வைக்க கூடாதுன்னா, ஒரு இடத்தில் பதாகை வைக்க கூடாது என்றால் எந்த கட்சிக்காரனும் வைக்க கூடாது. அதுதான் சரி, அதுதான் நியாயம். நாங்கள் என்ன செய்கிறோம்? மக்களிடத்தில் கூட்டம் போட்டு கருத்துக்களை சொல்கிறோம். திமுக காரன் கூட்டம் போட்டால் மகளிர் காவல்துறை அங்கே இருந்தால் அவர்களிடத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவானே அயோக்கியன், அப்படி என்ன செய்தோமா? தாவேகாவிற்கு அனுமதி கொடுத்தால் அந்த கூட்டத்திற்குள்ளாக காவல்துறையினுடைய கையை இடிப்பானே அவன், அப்படி என்ன செய்தோமா? என்னது இது? எப்ப நீங்க இப்ப இயல்பா அனுமதி கொடுப்பீங்க? நாங்களும் திமுக மாதிரி இது போல மேடையை போட்டு கவர்ச்சி நடனம் காட்டட்டுமா? ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விடட்டுமா? உட்கார்ந்து பாக்குறீங்களா? இல்ல மட்டி கட்டுகள் தாவேக்கா போல அரிசி முட்டை கொடுக்கட்டுமா, அண்டா குண்டை கொடுக்கட்டுமா? வந்து வாங்கிட்டு போறீங்களா நீங்களும்? என்னது? ஏன் இவ்வளவு கடுமையை காவல்துறை காட்டுகிறது? இந்த பகுதியில் கஞ்சா விற்கலையா? கஞ்சா விற்பனையை காவல்துறை தடுத்திருக்கிறதா? அதுல காட்ட வேண்டிய அக்கறை அதுல காட்டு. டாஸ்மாக் பிளாக்ல சாராயம் ஓட்டலன்னு சொல்லு, இந்த பகுதியில் விற்கலன்னு சொல்லு. தள்ளு வண்டிக்காரன் வைத்த வளர்க்கறதுக்காக, வைத்த கழுவுறதுக்காக, ஜீவனாம்சத்திற்காக தெருவோரத்தில் கடை போட்டு கடை நடத்துற அவன்கிட்ட 20 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா லஞ்சம் வாங்குறீங்க. இது காவல்துறைக்கு அழகா? சொல்லுங்க. எங்களை சரியானுங்கன்னா நாங்க உங்களை சரியானுவோம், அவ்வளவுதான். இந்த மற்ற கட்சிக்காரன் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. தெளிவா சொல்லிடுறோம். இந்த பகுதியுடைய மிகப்பெரிய பிரச்சனை டாஸ்மாக். ஏற்கனவே 6 டாஸ்மாக் இருக்கு இந்த பகுதியில். கூடுதலா ஒரு டாஸ்மாக் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திறந்திருக்கான். என் கூட இல்ல, போர்டு கூட இல்ல, டாஸ்மாக் கடை திறந்து சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை நித்தம் குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு அரசாங்கம். மக்களுக்கு ஊத்தி கொடுப்பதற்கு ஒரு அரசாங்கம். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் டாஸ்மாக் பிரச்சனை குறித்து. எங்களுடைய வேட்பாளர் பேசினார்கள், எங்களுடைய தம்பி பேசினார்கள். அதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இதே திமுக, இதே அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளில் பூரண மதுவிலக்கு, அதாவது டாஸ்மாக் கடைகளை மொத்தமாக மூடுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தேர்தலை சந்திப்பார்கள். மக்களும் நம்பி இவர்கள் கடையை மூடுவார்கள் என்று அவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள். ஆனால் தலைகீழாக என்ன நடக்கும் என்றால், மதிப்பிற்குரியவர்களே, கடந்த ஆண்டு 2024-25 தமிழ்நாட்டு அரசுக்கு டாஸ்மாக் மூலம் வந்த வருமானம் மட்டும் 48,000 கோடி. 2006
டாஸ்மாக் வருமானம் 2006 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டாஸ்மாக் வருமானம் வெறும் 6000 கோடி. இந்த 20 ஆண்டுகளில் 48,000 கோடி ஆகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மடங்கு சாராய விற்பனை தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது. எப்படி அதிகரிக்கும்? மக்கள் அதிகமாக குடிக்கு பழகி இருக்கிறார்கள், குடிக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? பொங்கலுக்கு தீபாவளிக்கு டார்கெட் வைப்பான். டார்கெட் வச்சு இவ்வளவு சாராயம் வித்தே ஆகணும்னு டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களை வற்புறுத்தி பணி செய்ய வைப்பான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வருடத்தின் ஒரு நாளில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடையினுடைய வருமானம் சராசரியாக 150 இருந்து 170 கோடி. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 170 கோடிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் மக்கள் குடிக்கிறார்கள். கடந்த தீபாவளிக்கு மட்டும் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை 790 கோடி. தீபாவளிக்கு எது ஒரு அரசாங்கம் சாராயத்தை 790 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கு. பொங்கலுக்கு 725 கோடி ரூபாய் டார்கெட் வச்சு விற்கணும். முதல் பொங்கலை விட அடுத்த பொங்கலுக்கு அதிகமா விற்கணும், முதல் தீபாவளியை விட அடுத்த தீபாவளிக்கு அதிகமா விற்கணும். இதை யாரு சொல்லுவா? அரசு சொல்லும். அப்படி விற்பனை நடக்கலன்னா என்ன பண்ணும்? இதே டாஸ்மாக் ஊழியனை கலெக்டர் கூப்பிட்டு திட்டுவான், ஏன் விற்பனை குறைஞ்சதுன்னு. கலெக்டரை மந்திரி கூப்பிட்டு திட்டுவான், ஏன் விற்பனை குறைஞ்சதுன்னு. மதிப்பிற்குரியவர்களே, போட்டி போட்டு வருவாயை உயர்த்துவதற்காக சாராயம் விற்கிற இந்த திமுக, இந்த அதிமுக பூரண மதுவிலக்கை எப்படி சாத்தியப்படுத்தும்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! யார முட்டாள் நினைச்சு, மக்களை முட்டாள் என்று நினைத்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க. அதாவது எங்களுடைய வேட்பாளர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன். இந்த மதுவினால கனிமொழி அவர்கள் சொல்வது போல தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று வருத்தப்பட்டிருக்கிறார். நாங்கள் வந்தால் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம் என்று கனிமொழி பேசியிருக்கிறார். உங்களுடைய கட்சிக்காரர்களே சாராய ஆலைகளை நடத்துகிறார்கள் என்கிற போது நாங்கள் வந்தால் அதை மூடி விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார். தம்பி சொன்னது போல சாராய கடைகள் திறப்புக்கு எதிராக ஸ்டாலின் அவர்களே வீட்டு வாசலில் நின்று குடும்பத்தோடு கருப்பு கொடி காட்டி போராடி இருக்கிறார். ஆனாலும் தமிழகத்திற்குள்ளாக என்ன நடக்கிறது? இங்கே நடக்கக்கூடிய விபத்துகளில் 70% மேற்பட்ட விபத்துகள், சாவு, உயிர் பலி சாராயம் குடிப்பதாலே நடக்கிறது என்கிறது ஒரு ஆய்வு. இங்கே நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் உள்பட அனைத்து விதமான குற்றச்சம்பவங்களிலும் மதுக்கு கணிசமான பங்கு இருக்கிறது என்று சென்னையினுடைய உயர் நீதிமன்றம் சொல்கிறது. ஆக மதுவினாலே என்ன நடக்கிறது? நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லா வகையிலும் அது சமூகத்திற்கு ஒரு கேடு. இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறார்கள் என்றால், அவர்களுடைய சராசரி கூலி தொழிலுக்கு போகிறார்கள் என்றால், அவருடைய ஒரு நாளைய சராசரி சம்பளம் ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டா, ஒரு மாசத்துல 25 நாளைக்கு அவன் வேலைக்கு போறான். 25 நாள்ல 25,000 அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல 200 ரூபாய் செலவு பண்றான். ஒரு நாளைக்கு 200 ரூபாய்னா 30 நாளைக்கு 6000 ரூபாய். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் காசுல சம்பாதிச்ச பணத்துல 3ல் 1 பங்கு 6000 ரூபாய் கிட்டத்தட்ட சாராயத்திற்கு மட்டும், குடிக்கு மட்டும் ஒருத்தன் செலவு பண்றான் அப்படின்னா, அதுதான் பொருளாதார சுரண்டல், அதுதான் உழைப்பு சுரண்டல். அதைத்தான் பேசணும். அது அயோக்கியத்தனம். அந்த அளவிற்கு இவனுக்கு சாராயம் தரமானதாக கிடைக்கிறதுனா அதுவும் இல்லை. எந்த அரசு டாஸ்மாக் பிரச்சனையை, குடி பிரச்சனையை சமூக அவலமாக சீர்கேடாக அணுகுகிறதோ அந்த அரசு அதை சரிபெற்றதுக்கு வேலையை பார்க்கும். ஆனால் திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் சாராய சிக்கலை அவர்கள் சமூக சீரழிவாக பார்க்கவில்லை, மாறாக வியாபாரமாக பொருள் ஈட்டுவதற்கான வழிவாய்ப்பாக பார்க்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய வருமானம் இருக்கிறது இல்ல, தமிழ்நாட்டினுடைய வருமானத்தில் எஸ்ஓடிஆர்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய வருவாயில் டாஸ்மாகினுடைய வருமானம் 38.7%, கிட்டத்தட்ட 39%. தமிழ்நாட்டிற்கு
100 ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் அதில் 39 ரூபாய் டாஸ்மாகில் இருந்து வருகிறது. 100 ரூபாயில 39 ரூபாய் சாராயம் வித்து ஒரு அரசாங்கம் சம்பாதிக்குதுங்க. 39 ரூபாய் இதுல இருந்து வர்ற போது என்ன சிக்கல் நடக்குது? இது யாருடைய காசு? குடிக்க அதிகம் அடிமையாகி இருப்பவன் யார்? விளிம்பு நிலையில் இருப்பவன், உழைப்பாளி, தினக்கூலி. உடம்பு வலிக்குதுன்னு சாராயம் குடிக்கிறவன் காலப்போக்கில் அதுக்கு அடிமையாயிடுறான். அவங்கிட்ட இருந்து, சமூகத்தினுடைய மேல்நிலை மக்களிடத்திலிருந்து இல்ல, பணக்காரர்களிடத்திலிருந்து இல்ல, பெரும்பகுதியாக உழைக்கிற மக்களிடத்திலிருந்து, என்னுடைய அண்ணன் தம்பிகளிடத்திலிருந்து அரசாங்கம் ஏழை மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கிறது. இது எவ்வளவு பெரிய அவலம்! எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 39 ரூபாய். அதுக்கு அது மட்டும் இல்லாம என்ன நடக்குது? கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்ல, குடிச்சு குடிச்சு என்ன பண்றான்? உழைப்பு சக்தி இழந்து போறான். உழைக்கிறதுக்காக வலுவை, தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான தெம்பை 35 வயசுல விட்டுறான். 35 வயசுல அவனுடைய உடல் தொடர்ச்சியாக குடிப்பதால் சீர்கெட்டு போகிறது, கிட்னி கெட்டு போகுது, குடல் அழுகி போகுது, குடி நோயாளி ஆயிடுறான். சமூகத்தோட இயல்பாக பழக முடியல, வெயில்ல நடக்க முடியல, வேலை செய்வதற்கான திராணி இல்லாமல் சக்கையாக ஒரு சமூகத்தினுடைய இளைஞர்கள் மாறி போகிறார்கள். அரசாங்கத்துக்கு நான் பணமும் கொடுக்கிறேன், என் உடம்பையும் கெடுத்துக்கிறேன், 48,000 கோடி வருமானமா போகுது. இப்ப மக்களுக்கு இது பிரச்சனை நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க அதை மூடி இருப்பாங்க. அவங்க வருமானமா பாக்குறதுனாலதான் மூடல. இல்ல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. 48,000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் இருந்து வருமானம் வருகிறது அரசுக்கு. அது இல்லாமல் வரி, தமிழகத்தை பொறுத்தவரை அதிகமாக வரி கட்டக்கூடிய ஒரு மாநிலம். அதிக வரி கட்டுகிறோம். இந்த 5 ஆண்டு காலத்திலே திமுகவினுடைய இந்த 2021 இருந்து 26 வரையிலான இந்த 5 ஆண்டு காலங்களில் மதிப்பிற்குரியவர்களே, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, சொத்தில் இருந்து உற்பத்தியாகக்கூடிய குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தினுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் இவ்வளவு தூரம் உயர்த்த வேண்டி இருக்கிறது ஒரு அரசுக்கு? மக்களுடைய அன்றாட வாழ்க்கை ஏன் இவ்வளவு தூரம் சிக்கலாக்கி வைக்க வேண்டி இருக்கிறது ஒரு அரசுக்கு? பணம் தேவைப்படுது அரசுக்கு. சாராயம் இருக்கிற பணம் பத்தாமல் மக்களை நேரடியாக சுரண்டி கொழுப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. எதற்கு பணம் தேவைப்படுகிறது அரசாங்கத்திற்கு? வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காக பணம் தேவைப்படுகிறது. 2025 தமிழ்நாடு அரசு வாங்கி வைத்த கடனுக்கு வட்டியாக மட்டும் 68,000 கோடி ரூபாய் பணம் செலவாயிருக்கிறது. இந்த 68,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் எதற்காக பயன்படுத்தக்கூடியது? சாலை மேம்பாட்டிற்காக, கிராமப்புறங்களில் மருத்துவ மேம்பாட்டிற்காக, மகப்பெரு மருத்துவமனைகள், கிராம நல சமுதாய கூடங்கள் இருக்கிறது, அந்த சமுதாய கூடங்களை மேம்படுத்துவதற்காக, பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்காக, ஒரு சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு உட்கட்டமைப்புகளில் முதலீடு செய்வதற்கான பணம் தான் இந்த 68,000 கோடி ரூபாய். இந்த 68,000 கோடி ரூபாய வட்டியா மட்டும் கட்டியிருக்கான். அதே வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய மூலதன செலவுகள் மீது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீது, கட்டமைப்பின் மீது, கல்வியின் மீது இந்த மாநில அரசு எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது என்றால் 43,000 கோடி. 68,000 கோடி கடனை முழுமையாக அடைக்கல, முதல்ல திருப்பி கொடுக்கல, வட்டியாக மட்டும் கட்டிய பணம். ஒவ்வொரு வருடமும் வட்டி கட்டணும். ஆனா முதலீடு எவ்வளவாக இருந்திருக்கிறது? 43,000 கோடியாக இருந்திருக்கிறது. ஒரு ரூபாயில 14 பைசா வட்டி கட்டியிருக்கான், 10 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான், முதலீடா பண்ணிருக்கான். உலகத்தில் எந்த நாடாவது இப்படி செய்யுமா? கடன் வாங்குவது தப்பல்ல, கடன் வாங்குவது தவறல்ல. தமிழ்நாடு திட்டக்குழு இணை இயக்குனர் ஜெயரஞ்சன் ஒரு முட்டா பையன் இருக்கான். அவனுக்கு மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்லைன்னு பார்த்தா மண்டைக்குள்ளையும் ஒண்ணும் இல்ல. அவன் சொல்றான், அரசு கடன் வாங்குறது அரசோட பிரச்சனை, அதை பத்தி உனக்கு என்ன கரன்னு கேட்கிறான். இது எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி! எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வி! ஒரு அரசாங்கத்தினுடைய வரவு செலவு எவ்வளவு, கடன் எவ்வளவு என்று தெரிந்து கொள்வது அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமை. அதை கேட்கக்கூடாது என்று சொல்வது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ், பொதுக்கொள்கை, நிதி பொதுக்கொள்கைக்கே எதிரானது. ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? அந்த கடன் என் தலையில தான் வந்து விழும்.
எப்படி விழுவோம்? இப்ப இந்த 5 வருஷத்துல உயர்ந்திருக்க வரி வட்டி, நீங்க உயர்த்தி உயர்த்தி கட்டுறீங்களே, சொத்து வரி, குப்பை வரி, இந்த வரியாக நம்முடைய தலைகளிலே வந்து விழும். இதை நான் ஏன் தெரிஞ்சிக்க கூடாது? அரசாங்கத்தினுடைய கடன்கிறது பேப்பர்ல இருக்கிறது இல்ல, ஒரு சமூகத்தின் மீது நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது, நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஆக கடனை பற்றி தெரிந்து கொள்வது என்பது மக்களுடைய அடிப்படையான விடயம். இவர்கள் இங்க வாங்கி வச்ச கடன் இருக்குல்ல, 1947 சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து 2020 வரை வாங்கிய ஒட்டுமொத்த கடன் 4.5 லட்சம் கோடி. இது 4.5 லட்சம் கோடி. இதே 2021 இருந்து 2026 வரையிலான இந்த 10 ஆண்டுகளுக்கு, இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக வாங்கிய கடன் மட்டும் 5.5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட இப்ப மொத்த கடன் இன்னைக்கு தேதிக்கு 10,60,000 கோடி. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்னா, எதுக்கு நமக்கு விடை தெரியணும்னா, நீ 48,000 கோடி டாஸ்மாக்ல சம்பாதிக்கிற, என்னுடைய பணம். நீ அதிகப்படியான வரி வாங்குற, என்னுடைய பணம். நீ அதுவும் இல்லாம வெளியில லட்சம் கோடி ஏன் தலையடமான வச்சு கடன் வாங்குற. 5 லட்சம் கோடி வாங்கியிருக்க. எங்களுக்கு என்ன தெரியணும்னா, இவ்வளவு பணத்தை வாங்கி நீ என்ன பண்ற, என்னடா பண்ற? இவ்வளவு பணம் வாங்கி எவன் பாக்கெட்டுக்கு போகுது? இந்த நாட்டுல மருத்துவர்கள் போராடுறான், தெருவில் இறங்கி விஏஓக்கள் போராடுறான், செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, கிராம ஊழியர்கள் போராடுறாங்க. எல்லாரும் தெருவில் இறங்கி போராடுகிறான். டாஸ்மாக் ஊழியன் முதற்கொண்டு ஏன் போராடுறான்? எவனுக்கும் பணி நிரந்தரம் செய்ய முடியல. பணி நிரந்தரம் கேட்கிறான், செய்ய முடியல. ஊக்கத்தொகை கேட்கிறான், கொடுக்க முடியல. ஏன் முடியல உன்னால? நீ என்ன காரணம் சொல்ற? பணம் இல்லைன்னு சொல்ற. உழைச்சவன்டா, 22, 21, 22 வருடமாக உழைத்தவன் டாஸ்மாக் ஊழியன். கொரோனா காலத்திலே உயிரை பணயம் வைத்து உழைத்தவர்கள் நம்முடைய செவிலித்தாய்கள், செய்ய தயங்குகிற வேலையை செய்தவர்கள். உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் கேட்கிறான். சம்பளம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல, சம்பளம் குடுக்க துப்பு இல்ல. நீ 5,000 10,000 இலவசம் கொடுக்கிற. உலகத்துல எந்த முட்டா பேலா அந்த வேலையை செய்வானடா? பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முட்டா பேல நான் பார்த்தது இல்லை. அந்த ஆள் கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிலார்னு சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். தப்பு பண்ணியாச்சு. என்ன சிக்கல்னா, கடந்த 5 ஆண்டுகள் அதிமுக எதிர்கட்சிக்கான எந்த அரசியலையும் செய்யாம விட்டுருச்சு. திமுக ஆட்சி கட்டில ஏறினதுல இருந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு அதிமுக மியூட்டுக்கு போயிட்டான். என்ன அவங்களுக்குள்ளே பிரச்சனை. யாருக்குள்ள? பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். அது ஒரு நல்ல பொருத்தம், 7ஆம் பொருத்தம். அது ஒருத்தவர் பழனிசாமி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, இவர் எப்ப பார்த்தாலும் உருன்னே இருப்பாரு. பழனிசாமி முகம் கல்யாணத்துல விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பன்னீர்செல்வம் முகம் காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கடைசியா ஒரு வழியா அனுப்பி விட்டாங்க பன்னீர்செல்வத்தை வெளியில. 3 முறை முதலமைச்சரா இருந்த ஆளு அம்மாவினுடைய சமாதியில போய் தர்ம யுத்தம் பண்றேன்னு உட்கார்ந்தாரு. அது என்ன கரும யுத்தம்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சட்ட போராட்டம் பண்றேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாரு. தொடர்ச்சியா ஆலோசனை கூட்டங்கள் நடத்தினார். கட்சிக்காரனை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. கூட வந்தவன் அத்தனை பேரும் விட்டுட்டு போயிட்டான். ஒரு கட்டத்தில் மனசுடைஞ்சு போய் அவசியம் இல்லாம இந்த பூமியில பிறந்துட்டோமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நினைக்க ஆரம்பிச்சவரு கடைசியா ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாரு. என்ன சிக்கல்னா, அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் மட்டும் தான் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு அவரே ஆலோசனை சொல்கிற அளவிற்கு நிலைமை மிக மோசமாக போய்விட்டது. வேற வழி வாய்ப்பு இல்லாம திமுக போய் சேர்ந்துட்டார். அதுக்கு நான் அப்புறம் வர்றேன், அது தனியா பேசணும். அது இப்ப என்னன்னா, இவங்க எதிர்கட்சிக்கான அரசியலை செய்யல. இவங்க பிரச்சனையை சரி பண்றதுலயே, கட்சியை கைப்பற்றுறதுலயே காலத்தை விட்டாங்க. இப்ப விட்டுட்டு எதிர்கட்சிக்கான அரசியலை செய்யாம என்ன சிக்கலாகி போச்சுன்னா, திமுக 5,000 ரூபாய் அறிவிக்கிறான். அதுவே மிகப்பெரிய மோசடி. ஒரு மாநிலத்தை நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்தால் 5 வருஷத்துல 10 வருஷத்துல ஏதாவது மாறிடும், நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா ஏதாவது மாறிடும் நினைச்சீங்கன்னா, உங்களுடைய நினைப்பை அழிச்சிருங்க. எதிர்காலத்துல இருளை தவிர வேற எதுவுமே இல்லை, ஒரே இருட்டாதான் இருக்கும். இன்னும் 10 வருஷத்துல உட்கார்ந்து இருக்க அத்தனை பேர் கையிலையும் இது தொடர்ந்துச்சுன்னா திருவோடு இருக்கும். இது சத்தியம், எழுதி வச்சுக்கங்க நீங்க. ஆக அந்த மாதிரி ஒரு சூழல்ல எதிர்கட்சிக்கான அரசியலை செய்யாம திமுக என்ன செய்யுது? தேர்தல் வரும்போது 5,000 ரூபாய்.
இந்த திமுகவினுடைய திட்டங்களை பாருங்களேன், நீங்க வெற்றிகரமான திட்டங்கள்னு சொல்ற திட்டங்கள்லாம் பாருங்க. மகளிருக்கு இலவச பேருந்து, எது சம்பளம் கொடுக்க வக்கில்ல, மகளிருக்கு இலவச பேருந்து. எந்த மகளிராவது தமிழகத்தின் ஏதாவது ஒரு ஊர்ல சாலையில உட்கார்ந்து எனக்கு பஸ்ஸ ஃப்ரீயா விடுன்னு போராட்டம் நடத்தினாங்களா? கேட்டாங்களா? கேட்கல. ஏன் கொடுத்த? எந்த பஸ்ஸுக்கு நீ இலவசம் கொடுக்குற? லோக்கல் பஸ்ஸுக்கு 7 ரூபா 8 ரூபா டிக்கெட்டு. 7 ரூபா 8 ரூபா டிக்கெட் எடுத்து போறதுக்கு வக்கு இல்லாம 60 வருஷம் நீ ஆண்டு இந்த நாட்டை வச்சிருப்ப. இவ்வளவு நாள் கழிச்சு அவன் இலவசமா தான் போகணுங்கிற நிலைமையில அவனை நீ வச்சிருப்ப. ஆனா உழைச்சவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்ட. யார் கேட்டது உன்னை இலவசம்னு? இப்ப என்ன பெரிய பிரச்சனைனா கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அதே திமுகவுல அமைச்சர் பொன்முடி பேசுறார். என்ன பேசுறார்? மேடையில இதே போல மகளிரை உட்கார்ந்துக்கிட்டு ஃப்ரீ ஓசி பஸ், ஃப்ரீ பஸ் இல்ல ஓசி பஸ், ஓசி பஸ்ல தானே போறீங்கன்னு நக்கல் அடிக்கிறார். தன்மானம் உள்ள யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தன்மானம் உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கொடுக்கல. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மகளிருக்கு மட்டும் கொடுக்க கூடாது, ஆண்களுக்கும் கொடுக்கணும். இப்ப இந்த திட்டம் வெற்றிகரமான திட்டம், விடியல் பயணம்னு இவங்க விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா அடிப்படையில் இது இலவச திட்டம். இது வெறும் இலவசம். உரிமை தொகைன்னு விளம்பரப்படுத்துவாங்க. உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய வெற்றியுமாங்க. ஆனா அடிப்படையில் அது பணத்தை கொடுக்கிறது, அவ்வளவுதான். இலவசம் கொடுக்கிறது பணமா கொடுக்கிறது. இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த இலவசம்ங்கிற கல்ச்சரை கொண்டு வந்தாங்கல்ல தமிழக அரசியலுக்குள்ளாக. இலவசம் கொடுப்பதற்கு இந்த டிவியை கொண்டு வந்தப்ப, மிக்சியை கொண்டு வந்தப்ப என்ன சிக்கலாகி போச்சுன்னா அடுத்த ஆட்சி வரும்போது ஏற்கனவே கொடுத்த இலவசத்தை விட பெருசா ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா மக்கள் அப்செட் ஆயிருவான், ஓட்டு போட மாட்டான். கலைஞர் கருணாநிதி டிவி கொடுத்தாருல, அந்த டிவியை கொண்டு வந்து இப்ப கொடுக்க சொல்லுங்க பாப்பா. இவங்கள கொடுக்க மாட்டாங்க. ஏன்? டிவி பழக்கப்பட்டு போச்சு, ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அதுக்கு மேல பெருசா ஏதாவது தரணும். என்ன பண்ணலாம்? 5000 ரூபாய் கொடுக்கலாம், 10000 ரூபாய் கொடுக்கலாம், பணம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவன். அப்போ இலவசம் கொடுக்கறதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா நீ அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 5000 இப்ப 5000 சொன்னார்ல, இதை பீட் பண்றதுக்கு 10000 சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தா 15000 ரூபாய் 20000 ரூபாய் கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரி காசை வாரி இறைச்சி ஒரு மாநிலத்திற்குள்ளாக திட்டத்திற்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு செலவு பண்ணாம இலவசத்துக்கு மட்டுமே இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த நாடு எவ்வளவு மோசமாக போகும் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். ஆக இதுல என்ன பெரிய வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. ஆக நீங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் ஏதாவது பேசிட்டு போறாரு, உட்காருங்க. ஆக இதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இந்த இலவசங்கள் சமூகத்திற்குள்ளாக மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இந்த டாஸ்மாக் ஏன் இவர்கள் தடுத்து நிறுத்த மாட்டார்கள், ஏன் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மாட்டார்கள் என்றால் 2 காரணம் இருக்கு. ஒன்று அரசாங்கம் அதிலிருந்து வருமானம் சம்பாதிப்பது. 2வது அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிலிருந்து பெரும் தொகை சம்பாதிப்பது. எப்படி சம்பாதிக்கிறான்? டாஸ்மாக் வரக்கூடிய அத்தனை சாராய போத்தல்களும் அத்தனை பாட்டிலும் எங்க உற்பத்தி ஆகுது? இதே திமுக அமைச்சர், இதே அதிமுக அமைச்சருடைய தொழிற்சாலையில உற்பத்தி ஆகுது. அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அப்ப அதுலயும் அவர்களுக்கு லாபம் உண்டு. டாஸ்மாக் பக்கத்துல மணமகிழ் மன்றம்னு ஒரு மன்றம் வச்சிருக்கானே, பாரு, அந்த பாரு யாரு டெண்டருக்கு எடுத்திருக்கா? இதே திமுக காரன், இதே அதிமுக காரன். அப்ப டாஸ்மாக்ங்கிற ஒரே ஒரு சமாச்சாரம் அரசுக்கு வருமானமாக வருகிறது, அரசியல் கட்சிகளுக்கு வருமானமாக வருகிறது, அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு வருமானமாக வருகிறது. சாதாரணமாக அந்த கட்சியில இருக்கக்கூடிய நகர செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாருக்கும் வருமானமாக வருகிறது. இவ்வளவு வருமானம் கொளிக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக திமுக அதிமுக வந்தா ஒருபோதும் மூட மாட்டான். இனிமேல் பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று யாராவது வந்து உங்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள் என்றால் செருப்பு கழட்டி அடிங்க. அவன் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றால் எப்பவோ கொண்டு வந்திருக்கணும், எப்பவோ கொண்டு வந்திருக்கணும். இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாக்குறுதி. கச்சத்தீவு மீட்போம் அப்படிம்பாங்க, சம்பந்தமே இல்லாம 1974 கொடுத்துட்டு இப்ப வரைக்கும் மீட்போம்பாங்க. வீட்டுல பத்திரிக்கை அடிச்சா தாய்மாமன் பேர் போடுவோம்ல, அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை அடிச்சா கச்சத்தீவை மீட்போம்னு ஒரு வரியை சேர்த்துறாங்க. கொடுக்கும் போது யாரா இருந்தா இவங்க தான் இருந்தாங்க. என்னடா பண்ணிட்டு இருந்த? குப்புறப்படுத்திருந்தேன். கொடுக்கும் போது தடுக்கிறதுக்கு என்னடா? தடுக்க மாட்டோம்.
ஆக மிகப்பெரிய சிக்கல் இது. இந்த சிக்கல்களை எல்லாம் மிக தீர்க்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இடையில இந்த அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கை, இவர்களுடைய கூட்டணி பற்றி யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்ல. திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இழுவரி இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு விசித்திரமான கட்சி. அந்த கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம். இருக்கிறவன் எல்லாம் தலைவனா இருப்பான், கோஷ்டியா இருப்பான். அது என்ன ஒரு விசித்திரம் அந்த கட்சிக்குன்னா, அந்த கட்சியில சிக்கல் வந்துச்சுன்னா தேர்தல் வரும், இல்ல தேர்தல் வந்துச்சுன்னா அந்த கட்சிக்குள்ள சிக்கல் வரும். இப்போ பெரிய சிக்கல்ல உழண்டுகிட்டு இருக்காங்க. அவன் தாவேகா பக்கம் போறதா இல்ல திமுக பக்கம் போறதான்னு. அவன் எந்த பக்கம் போனாலும் நம்ம கிட்ட சுத்தான் உறுதியா. இவங்க கூட்டணியே ரொம்ப விசித்திரமான வினோதமான கூட்டணி. அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு டிடிவி தினகரன் கூட்டணி அமைத்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே சேருவீங்களான்னு கேட்டப்ப டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோடு சேருவதற்கு பதிலாக நான் தூக்கிலே தொங்குவேன் என்று சொன்னார். இப்போது சேர்ந்திருக்கிறார். தூக்கு கயிறு எங்க போச்சுன்னு தெரியல. அதுல இன்னொரு கட்சி இருக்கு பாமக, நம்ம அண்ணனுடைய கட்சி தான். பாமகவை கூட்டிட்டு வாங்கடா, பாதி பாமகவை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பாமகவை பாதியா பிரிச்சுட்டு போயிட்டார். இந்த இடம் அன்புமணி பாதியா பிரிச்சுட்டு போயிட்டார். இவங்க கூட்டணியே ரொம்ப விசித்திரமான ஒரு கூட்டணி. ஒரே ஒரு குருக்கள் வர்றாரு வழி விடுங்க மாதிரி ஒரு 9 பேர் போயிருக்காங்க அறிவாலயத்துக்கு. ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. இவங்களுக்கு கடைசியா தேர்தலில் நிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு கூத்து. இதுல சம்பந்தமே இல்லாம இன்னொரு கட்சி இருக்கு. அவனும் வலைய விரிச்சு பார்த்தான். ஆட்சியில பங்குன்னா, அதிகாரத்துல பங்குன்னா, எல்லாரும் எங்களை நம்பி வாங்கன்னா, ஒருவே வரல கடைசி வரைக்கும். அனாதை போல அந்த கட்சியை விட்டுட்டு நகர்ந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. எவனாவது வருவான்னு வழி மேல விழி வச்சு அந்த கட்சி காத்து கொண்டிருக்கிறது. எவனும் வந்து சேர்ந்த பாடு இல்லை. கடைசியாக நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாங்க. தனியா நிக்கல, தனித்து விடப்பட்டு விட்டார்கள் அவர்கள். அந்த கட்சிக்கு என்று ஒரு அரசியல் இருக்கவே முடியாது. அந்த கட்சியை நகைச்சுவையாக அணுகுவது வேறு. அந்த கட்சி சமூகத்திற்கு மிகப்பெரிய தீங்கு. இதே இடத்துல கூட்டம் போட்டு பேசுறாங்க. இதே இடத்துல கூட்டம் போட்டு என்ன பண்ணாங்க? அண்டா குண்டா கொடுத்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? அந்த கட்சிக்கு என்று அரசியல் என்று ஏதாவது இருக்கிறதா? அரசியல் என்று ஏதாவது? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க, பொதுச் செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு தன் கட்சியுடைய தலைவன் எத்தனை தொகுதிகளில் நிற்க முடியும் என்பது தெரியல. 3 தொகுதி 4 தொகுதின்னு புஷியானந்த் பேசிக்கிட்டே இருக்கார். 117 இடங்களில் வெற்றி பெற்றால் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று பேசுகிறார். அட மடப்பையில 117 + 1 118 தொகுதியில ஜெயிச்சாதான் ஒரு மாநிலத்திற்குள்ளாக முதலமைச்சர் ஆக முடியும். இதைவிட மகா மோசமானவர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். என்ன பிரச்சனைனா எல்லாம் நம்ம பையலுங்க தான், நம்ம தம்பிங்க தான். அதுதான் மிகப்பெரிய சிக்கல். அந்த கட்சி ரொம்ப விசித்திரமான கட்சி. தலைவர் பேசுவாரு, தூரத்துல கம்பத்துல மரத்துல ஏறி நின்னுக்குவான் தொண்டன். இறங்குடாம் பாரு, இறங்க மாட்டான். நீ முத்தம் கூட இறங்குவோம்மா. இவன் இங்கே இருந்து நீ இறங்க, நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்பா. நான் முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு அரசியல் கட்சியாடா? நான் கூட சேர்ந்தலான்னு பாக்குறேன் அந்த கட்சியில. அதுக்கு ஒரு அரசியல் கட்சியா? உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, தளபதி தாங்க. இல்லங்க 5 பேரை பின்னாடி கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் தெரியாது. வேற யார்? இந்த ஈரோட்ல இருந்து இப்போ ஒருத்தர் வந்திருக்காருல, யாரு? செங்கோட்டையன் சொல்லலாம் கொள்கை தலைவர். செங்கோட்டையனுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, இன்ன வரைக்கும் அந்த கட்சிக்கு எதுக்கு போனோம்னா அவருக்கு தெரியல, சேர்த்துக்கிட்டவங்களுக்கும் தெரியல. ஓபிஎஸ் திமுகவுக்கு போனோம்னா ரொம்ப வருத்தப்படுறாப்ல. இது தெரிஞ்சிருந்தா அந்த கூட்டத்துல 3 பேர் ஒன்னாதான்டா நின்னோம், அப்பயே சொல்லிருக்கலாமேடா. நீ தாவேகாவுக்கு என்ன அனுப்பி விட்டு திமுகவுக்கு போயிட்டிய. செங்கோட்டை நின்றுகிட்டு இருக்காரு. அவரு மிகப்பெரிய மனுஷன். 45 ஆண்டு கால அரசியல்வாதி, 9 முறை எம்எல்ஏ, பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறார், பல முதலமைச்சரை பார்த்திருக்கிறார். அவர் மேடையில் நின்றுட்டு இருக்காரு, கீழே இருந்து கத்துறான், ப்ரோ நவருங்க ப்ரோ, தலைவர் தெரிய மாட்டாங்க. அவர் மனசுடைஞ்சு போயிட்டார். எதுக்கடா இங்க வந்தோங்கிற மாதிரி. ஆக இவர்களுக்கு அரசியல் என்று ஒன்றும் கிடையாது. ஏன் தாவேகாவினுடைய இருப்பை நாம் எதிர்க்கிறோம்? புரிதலற்றவர்கள், புரிதல் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணமற்றவர்கள். அந்த கட்சியில ஒரு தொண்டன் சொல்றான், 65 வயசுக்கு மேல இந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஓட்டுரிமை எடுத்துடணும்னு. எதுக்குடா? எதுக்குன்னு சொல்ல ஒரு காரணம் சொல்லணும்ல. 65 வயசுக்கு மேல எடுத்துடணும்னா எதுக்கு எடுத்துடணும்?
ஏன்னா வயசானவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால ஓட்டுரிமையே கொடுக்கூடாதான். எப்படிப்பட்ட கட்சி இது? ரொம்ப மோசமா, ரொம்ப மோசமா ஒரு சமூகத்தை வழி. ஏன் விஜய் எதிர்க்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அதனால விஜய் எதிர்க்கிறேன்னு கிடையாது. ஒரு அடிப்படையில நான் ஒரு அரசியல்வாதியாகவே, கட்சி சாராத ஒரு அரசியல்வாதியாகவே நான் விஜய் எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்னா காரணம் இருக்கு. 1008 எதிர்கருத்துக்கள், முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த தமிழ்நாடு என்பது பல தலைவர்கள் உழைத்து உருவாக்கியது, பல போராட்டங்கள் கண்டது, போராட்டங்களின் விளைவாக ஏற்பட்ட வெற்றிகளின் விளைவாக தமிழ்நாடு வடிவமைக்கப்பட்டது. 1000 கருத்து முரண்கள் உண்டு, அகற்ற நினைக்கிறோம். ஆனாலும் மிக தீவிரமாக, தீர்க்கமாக தமிழ்நாட்டிற்கு உழைத்த 20, 30, 40 ஆண்டுகளாக உழைத்த அண்ணாதுரையினுடைய உழைப்பு போற்றத்தக்கது. இந்த நிலத்திற்குள்ளாக 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், அவர்களை தூக்கி எறிய நினைத்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் கலைஞர் கருணாநிதியின் உழைப்பும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. எம்ஜிஆருடைய உழைப்பும் சேர்ந்தது, ஜெயலலிதாவினுடைய உழைப்பும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. பல போராட்டங்களை முன்னெடுத்த, இடஒதுக்கீட்டுக்காக உயிரை ஈகம் செய்து களத்தில் நின்று போராடிய எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் உழைத்த உழைப்பும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. விளிம்பு நிலை மக்களில் இருந்து எழும்பி வந்து அந்த மக்களை அதிகாரத்தை நோக்கி இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறாரே எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவரும் சேர்ந்து உழைத்ததுதான் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாடு இப்பொழுது ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது இல்ல, இவ்வளவு தூரம் தமிழ்நாடு முன்னேறி வந்திருக்கிறது இல்ல. இந்த முன்னேற்றத்திற்கு பின்னால், இந்த மேம்பாட்டுக்கு பின்னால் இவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் இருக்கிறது. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து 2010 இருந்து இந்த நொடி வரை மக்களுக்காக களத்திலே நிற்கிற எங்களுடைய உழைப்பும், அண்ணன் சீமானுடைய உழைப்பும் அதிலே இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வடிவமைத்ததுதான் தமிழ்நாடு. ஆக ஒரு உழைப்பு தேவைப்படுது. தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு, ஆள்வதற்கு ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. உழைக்கக்கூடியவன், மக்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியவன் தான் இங்கே தலைமையேற்க தகுதியானவன். உழைப்பை புறக்கணித்த ஒரு அரசியல் கட்சி தாவேகா என்கிற அரசியல் கட்சி, உழைப்பை புறக்கணித்த ஒரு தலைவர் விஜய் என்கிற அரசியல் தலைவர். உழைப்பு அற்று, அதாவது நாங்க மக்களுக்காக போராடணும், அதற்காக ஒரு கட்சி தொடங்கணும், மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும், முதலமைச்சராகணுங்கிறது ஒரு வகை. நான் முதலமைச்சராகணும் அதற்காக கட்சி தொடங்கணுங்கிறது ஒரு வகை. விஜய் 2வது வகை. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த 41 பேர் கரூரிலே செத்து போனார்களே, எதனாலே நடந்தது? எதனாலே நடந்தது? வெட்கமே இல்லாமல் சில நாட்களுக்கு முன்பாக பேசிய பேச்சிலே விஜய் அவர்கள் மேடையிலே நின்று கொண்டு அழுது கொண்டு நடித்துக் கொண்டு சொல்கிறார், கரூர் பிரச்சனையில ஏன் மேல பழி போடுறீங்க அப்படின்னு. வேற யாரு மேல நான் சொல்றது? யாரு பொறுப்பெடுத்துக்கிறது? தாவேகாவுடைய பிரச்சனையா 41 பேர் இறந்து போனது கிடையாது. அது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை. ஒரு சமூகத்திலே 41 பேர் ஒட்டுமொத்தமாக செத்து போயிருக்கிறார் என்றால் அது சமூகத்திற்கு ஏற்பட்ட இழப்பு. எதனால் இருந்தார்கள்? நீங்க சொல்றீங்களே, இந்த சின்ன சின்ன ஒழுங்கினங்களை நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க, நீங்க ஏன் கண்டிக்கிறீங்க, சின்ன பசங்க தானே நீங்க சொல்றீங்களே, அந்த ஒழுங்கினத்தினுடைய தொடர் நிகழ்வு, தொடர் விளைவு தான் அந்த 41 பேரை நாம் பறிகொடுத்தது. அவன் மரத்துல ஏறும்போது கண்டிச்சிருந்தா, அவன் கிரீஸ் தடவன கம்பியில ஏறும்போது கண்டிச்சிருந்தா, அவன் போலீஸ்காரன் கையை கடிக்கும் போது கண்டிச்சிருந்தா, அவன் சேர உடைக்கும் போது கண்டிச்சிருந்தா, அவன் விசில் ஊதி மக்களை அசௌகரியப்படுத்தும் போது கண்டிச்சிருந்தா, அந்த கூட்டத்துல 1008 அயோக்கியத்தனங்கள் நடக்கிற போது அந்த கட்சியினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் கண்டித்து இருந்தால் அந்த 41 பேருடைய மரணம் நடந்திருக்காது. திட்டமிட்டு 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 விஜய் கூட்டம் கூட்டிய 41 பேரை நீதான் கொன்ன. நான் வெளிப்படையாக கூட்டம் சொல்றேன், நீதான் கொன்ன. ஏன்? ஒரு அரசியல் கட்சி மக்களிடத்துல எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கும் அப்படின்னா, இப்ப நாங்க ஒரு அரசியல் கட்சி, திமுக ஒரு அரசியல் கட்சி, அதிமுக ஒரு அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சி சமூகத்தோடு எப்படி இணக்கமாக பழகும் அப்படின்னா, 1 இது போல பொதுக்கூட்டம் நடத்துவான், 2 மக்கள் பிரச்சனைகள்ல அனுதினமும் நிற்பான் களத்துல, 3 பத்திரிகையாளர்களை அனுதினமும் சந்திப்பான். பத்திரிகையாளர்கள் மக்களுக்கும் தங்களுக்கும் உள்ள தொடர்பு என்று நினைப்பார்கள். அதே சமயம் நாட்டில் ஏதாவது சீரழிவு நடக்குது, ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது சட்ட திட்டங்களால சிக்கல் ஆகுது, கூடங்குளம் சிக்கல் மாதிரி ஏதாவது சிக்கல் ஆகுதுன்னா நேரடியா போய் களத்துல நிற்பான். இது எல்லாத்தையும் தாண்டி 5வது ஆளா கூட்டத்தை கூட்டி தன்னுடைய வலிமையை காட்டணும்னு நினைப்பான்.
இப்ப இந்த 4 விஷயம் இருக்குல்ல, முதல் 4 விஷயம் பத்திரிகையாளரை சந்திக்கிறது, மக்கள் பிரச்சனைக்கு மக்களோடு நிற்கிறது, மக்களை அனுதினமும் சந்திக்கிறது, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் களத்தில் நிற்பது, இது எல்லாமும் சேர்ந்தது அரசியல். 5வதாக கூட்டம் கூட்டுறது. இந்த 4 அரசியலும் விஜய்க்கு கிடையாது. இது பண்ணி பார்த்திருக்கீங்களா நீங்க? ஏதாவது பொது பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வந்து நின்று தொடர்ச்சியா போராடி மக்களோடு மக்களா நின்று, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வந்து நின்று, கவின் ஆணவ படுகொலையில வந்து நின்று, அப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கூட்டம் கூட்டி காட்டுவது. கூட்டம் கூட்டி காட்டுவதன் மூலமாக மட்டுமே தன்னுடைய அரசியல் வலிமையை நாட்டிற்கு காட்ட விரும்புகிறார். அந்த கூட்டத்திற்கு அறிவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு அதிகபட்சம் என்ன பண்ணணும்? கூட்டம் கூட்டி காட்டணும். அதற்காக எல்லாரையும் கூப்பிடுவேன். எவ்வளவு நெருக்கலா இருந்தாலும், எவ்வளவு நெரிசலா இருந்தாலும், எவ்வளவு தூரம் தண்ணி இல்லாம அவன் தவிச்சாலும் உனக்கு கவலை இல்லை. உனக்கு தேவை கூட்டம் காட்டணும். ஏன்? உன்னை மீடியா காட்டணும், உன்னை பலமான தலைவர்னு நம்ப வைக்கணும். நாம் தமிழர் கட்சி கூட்டம் கூட்டுச்சா? நாம் தமிழர் கட்சி திருச்சியில மாநாடு நடத்துனுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பொருள் காணாம போனது, ஒரு திருட்டு, ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காம அந்த ஒட்டுமொத்த மாநாட்டை நடத்தி முடித்தோம் நாங்கள். காரணம் என்ன? ஏன் அது சாத்தியப்படுகிறது? கொள்கை கொண்ட மனிதர்கள் கூடினோம், அதனாலே அது சாத்தியப்பட்டது. குரங்கு செட்டப் பண்றவன் அங்க கூடல. எவன்ட்ட ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ரென்த் இருக்கோ, எவன்ட்ட கொள்கை பலம் இருக்கோ, எவன்ட்ட ஒழுக்கம் இருக்கோ, அவனால் எவ்வளவு பெரிய சிக்கலையும் சமாளிக்க முடியும். இவங்களுக்கு ஒழுக்கம் என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது, அதை பேசவும் தெரியாது. முன்னாடியாவது ஒரு 4-5 பேர் வந்து டிவி விவாதங்கள்ல உட்கார்ந்து பேசுவாங்க, பார்க்கறதுக்கு பொழுதுபோக. இப்ப அதுவும் வரக்கூடாதுன்னு அந்த கட்சியில அறிக்கை கொடுத்துட்டாங்க. விவாத நிகழ்ச்சிகளை பார்க்குறேன், அந்த பகுதி மட்டும் சும்மா இருக்கு. பேசினா இவன் கட்சியை முடிச்சிடறான்னு சொல்லி எவனையுமே பேச விடுறது இல்லை. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற எவனுக்குமே பேச தெரியறதும் இல்லை. பயப்படுறாங்க. கூட்டம் காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக 41 மக்களை விஜய் கொண்டிருக்கிறார். அது அவர் நடத்திய அரசியலுடைய விளைவு. அவர்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு. யாராவது இப்படி பேசுவானா? நீ என்ன ஹிட்லரா? ஜெர்மனி தான் ஹிட்லர், ஹிட்லர் தான் ஜெர்மனி, ஜெர்மனிக்கும் செய்யும் தொண்டு ஹிட்லருக்கு செய்யும் தொண்டு, ஹிட்லருக்கு செய்யும் தொண்டு ஜெர்மனிக்கு செய்யும் தொண்டுன்னு நாசிப்படம் நடத்துறியா? நீ சர்வாதிகாரா? நீ கோமாளியா? நீ சர்வாதிகாரி. பல பேர் நினைச்சிட்டு இருக்கான் உன் கட்சிக்காரன் நீ ஹிட்லர்னு. எங்களுக்கு தான் தெரியும் நீ சார்லி சாப்ளின்னு. கோமாளி. எந்த தைரியமும் கிடையாது. இப்ப தம்பி சொன்னாப்லைய ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டு மாட்டை வந்து புல்லு கட்டு வச்சு தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லி. ஜல்லிக்கட்டு நீ பார்த்துருக்கிறியா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், விஜய் வந்து மாட்டு வேடிக்கைக்கு போயிருக்கிறாரா? மாடு அணைஞ்சிருக்கிறாரா? டாடா ஏஸ்ல மாட்டை ஏற்றி வேடிக்கை கொண்டு போயிருக்கிறாரா? மாட்டை அவுத்து விட்டுருக்கிறாரா? குத்து வாங்கியிருக்கிறாரா? இவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார். திருச்சியில், என்னுடைய ஊர் திருச்சி, என் கூட படித்த நண்பர்கள் பல பேர் வந்து மாட்டு வேடிக்கைக்காரன். ஒன்று மாடு அவுப்பான், இல்லை மாடு பிடிப்பான். பல பேர் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறான். அன்னைக்கு இரவு எனக்கு அழைச்சி இப்படியே பேசிட்டு லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. தயவு செஞ்சு அது பேசி அந்த ஆளு நிப்பாட்டுங்கிறான். இவருக்கு இல்ல, இவர் சொல்றாருல, எனக்கு ஒரு எமோஷனல் பாண்டேஜ் இருக்கு, ஒரு சென்சேஷன் இருக்கு, ஒரு சென்டிமெண்ட் இருக்கு மக்களோட. ஒரு இலவும் கிடையாது. ஆனா மக்களுக்கு மாட்டோடு, ஜல்லிக்கட்டு மாட்டோடு தமிழக மக்களுக்கு ஒரு பாசப்பிணைப்பு இருக்கு. அதனாலதான் மெரினா போராட்டம் நடந்தது. அதனாலதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. கதை சொல்லி வீர விளையாட்டுகளை கொச்சப்படுத்தி தமிழருடைய அறம் எதுவுமே கிடையாதுங்க. 2 பேருக்கு சண்டை வந்துருது, அங்காளி பங்காளி சண்டை, பகை தான், வெட்டிக்கிட்டாங்க தான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து செத்து போயிட்டான் தான். தான் வெட்டினவனா இருந்தாலும் தன் பகையாளியா இருந்தாலும் செத்து போயிட்டான்னு செய்தி கேட்டா துக்கத்துல வந்து நிற்பாங்க. அவன் துக்கத்துல வந்து நிற்பான். அதுதான் தமிழர் பண்பாடு. விசேஷ வீட்டுக்கு அழைக்கலன்னா கோச்சிக்கிட்டு போக மாட்டான். சாவு வீட்டுக்கு எவனும் சொல்லாம முன்னாடி போய் நிற்பான். அதுதான் பண்பாடு. நீ 41 பேர் உன்னை வந்து நம்பி வந்து செத்து போயிட்டான், விட்டுட்டு ஓடிட்ட. நீ கோல. நீ தமிழ்நாட்டை உங்களுடைய கைகளில் கொடுக்கணுமா? தமிழ்நாடு என்பது வெறும் தமிழ்நாடு அல்ல மதிப்பிற்குரியவர்களே. உரிமைகளும் சுதந்திரமும் விடுதலையும் தன்மான உணர்ச்சியும் சுயமரியாதையும் ஒன்றாக சேர்ந்து 8 கோடி மக்களோடு எழுந்து நிற்கிற மிகப்பெரிய ஆன்மா தமிழ்நாடு. அதை கட்டி இழுத்து வழி நடத்தி போகணும்னா முன்னாடி போற தலைவனுக்கு ஒரு தெம்பு, திராணி, வீரம், சுயமரியாதை அனைத்தும் இருக்கணும்டா. நீ தலைவனா? நீ அந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி,
ரொம்ப காமெடியாலாம் அணுகக்கூடாது. அது ரொம்ப மோசம், ரொம்ப விஷம். பாகுபலி படம் பார்த்தீங்களா எல்லாரும்? அந்த பாகுபலி படத்தில் காலக்கேயர்கள் போர் தொடுத்து வருவாங்க, என்னமோ இக்காலாம் கண்டு பேசிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது பாகுபலியும் பல்வாள் தேவனும் ஒன்னா சேர்ந்து நின்று எதிர்த்து காலக்கேயர்கள்ட்ட சண்டை செஞ்சு காலக்கேயர்களை தோக்கடிச்சு மகிழ்மதியை காப்பாத்திடுவாங்க. இதுதான் படம். நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே? ஆனா விஜய் கட்சிக்காரங்க மட்டும் ஒருவேளை இந்த நிலத்துக்குள்ள கவுன்சிலர் அமைச்சர்லாம் ஆனாங்கன்னா, பாகுபலியும் பல்வாள் தேவனும் தோத்து போய் மகிழ்மதியை காலக்கேயர்கள் கைப்பற்றி இருந்தா என்ன ஆயிருக்குமோ அதே அளவுக்கு தமிழ்நாடு சர்வநாஸ்தி ஆயிடும், சுடுகாடாயிடும். காமெடி ஆனுகிறது வேற, இவன் மிகப்பெரிய ஆபத்தானவர், இவளுடைய அரசியலை ஒட்டுமொத்தமாக முடித்து விட வேண்டும். அதுவும் இந்த தொகுதியில தான் விஜயனுடைய வீடு இருக்கு, இந்த தொகுதியில தான் ஓட்டு போடுறாப்புல ஆளு. இந்த தொகுதியில அடிக்கிற அடியில, இந்த தொகுதியில நீங்க போடுற பூத்துல, நீங்க குத்துற அதே பூத்துல எங்கள் அண்ணன் சீமானும் அதே பூத்துல தான் ஓட்டு போடுவாரு. அந்த பூத்துல நீ வாங்குற ஓட்டை விட அதிகம் வாங்குற. தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்சியை, இந்த நாசகரமான கட்சியை ஒரு வழி பண்ணணும். இங்க அரசியல் ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, விஜயெல்லாம் நல்ல தலைவர்னு சொல்ற அளவுக்கு அந்த லட்சணத்துல இந்த திமுக அதிமுக ஆட்சி செஞ்சு முடிச்சுட்டா அந்த நாட்டுல. அதுதான் பெரிய பிரச்சனை. விஜயை தேவதூதனாக, விஜயை ஆபத் பாண்டவனாக பார்க்கிற அளவிற்கு இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியும் ஸ்டாலினுடைய ஆட்சியும் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் மாறி போயிருக்கிறது. இல்லைன்னா விஜயெல்லாம் ஒரு தலைவனாக பார்க்க முடியுமா அந்த நாட்டுல? பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஆக இவருடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். வேட்பாளருடைய ஒரு பேட்டியில வேட்பாளர் சொன்னார், எதற்காக அரசியலுக்கு வந்தீர்கள் என்று சொல்கிற போது அவர் சொன்னார், அரசு அலுவலகங்களுக்குள்ளாக போகிற போது மரியாதையாக நடத்தவில்லை என்று சொன்னார். அது உண்மை. சாதாரண மக்கள், எளியவர்கள், கண்ணகி நேரில் இருக்கவன், செம்மஞ்சேரில் இருக்கவன், கல்லுக்குட்டையில் இருக்கவன், பெத்தேல் நகரில் இருக்கவன், இங்கே உள்ள ஸ்லம்போர்டில் இருக்கவன், எவன் ஒருவனும் அரசு அலுவலகத்திற்கு போனால் அந்த அரசு அதிகாரி மரியாதையாக நடத்த மாட்டான். உட்காரும்பான், பொறுமையா இருப்பான், எரிஞ்செறிஞ்சு விழுவான், மரியாதைலாம் நடத்துவான். லஞ்சம் கொடுக்காமல், மதிப்பிற்குரியவர்களே, லஞ்சம் கொடுக்காமல் நீங்க ஒரு சான்றிதழ் கூட வாங்க முடியாது. உண்மையா இல்லையா? ஒரு சான்றிதழ் கூட வாங்க முடியாது. இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் என்ன சொல்லி வாக்கு வாங்கினார்? உள்ளே இருக்கிற மக்களுக்கு பட்டா வாங்கி தருவதாக சொல்லித்தானே வாக்கு வாங்கினார். அதனால தானே ஓட்டு போட்டீர்கள். ஆட்சி முடிய போகுதுடா, என்ன 10 நாள்ல தேர்தல் வருதுடா, பட்டா வந்துச்சா? வந்துச்சா? நீ என்ன பண்ணிருக்கணும்? சட்டையை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? நீ தானே சொன்ன, ஓம் பேச்ச நம்பி தானே வாக்கு செலுத்தணும், ஓம் பேச்ச நம்பி தானே உன்னை வெற்றி பெற வச்சோம். இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னா, கேட்கிறவன் தனித்தனியா கேட்பான், ஒன்னா சேர மாட்டான். இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? எளிமையான வழி என்ன தெரியுமா அவங்களுக்கு? ஒரு ரவுடி பைய தெருவில் நின்று கத்தி எடுத்து காட்டினான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒருத்தவன் தான் நிற்பான் தெருவில், சுத்தி 100 பேர் நின்று அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அவன் என்ன தைரியத்தில் கத்தி எடுத்து காட்டுறான்? இந்த 100 பேரும் ஒன்னா சேர மாட்டான், பயப்படுவாங்கிற தைரியத்தில் கத்தி எடுத்து காட்டுறான். அந்த 100 பேர்ல 5 பேர் அவன் மேல பாஞ்சா அவன் கீழே விழுந்துருவான், 10 பேர் வாஞ்சா கத்தி கீழே விழுந்துரும், முடிஞ்சிருச்சு. அவனோட தைரியம் என்னன்னா, அந்த 5 பேர் 10 பேர் ஒன்னா சேர மாட்டாங்கிறதான் தைரியம். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதே தான் தைரியம். மக்கள் ஒன்றாக சேர மாட்டார்கள். மதிப்பிற்குரியவர்களே, இந்த நகரம், இந்த சென்னை நகரத்திலே நான் பல ஆண்டுகளாக பொதுக்கூட்டங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நகரம் மிக மிக வித்தியாசமானது. இந்த நகரத்திற்குள்ளாக காலையிலே எழுந்தவுடன் தொப்பையை குறைப்பதற்கு, வயிற்றை குறைப்பதற்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் அல்லோலப்பட்டு வயிற்றை நிறைப்பதற்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கூட்டம் தத்தளிக்கிறது. பணத்துக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கூட்டம் தத்தளிக்கிறது. தங்குவதற்கு வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்ம்களிலே, தெருக்களிலே தங்குகிற மக்கள் வாழ்கிற இதே ஊரில் தான் தாங்கள் வளர்க்கிற நாய்க்கு வீடு வைத்திருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். குடிக்கிற தண்ணிக்கு குடமெல்லாம் தவம் இருக்கிற இந்த பெத்தேல் நகர்ல, இந்த கண்ணகி நகர்ல, இந்த செம்மஞ்சேரியில, இந்த கோவிலம்பாக்கத்துல குடிக்கிற தண்ணிக்கு குடமெல்லாம் தவம் இருக்கிற ஒரு ஊருக்குள்ள அடிக்கிற தண்ணிக்கு ஆங்காங்கே கடை இருப்பது அயோக்கியத்தனம் இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஊர் விசித்திரமானது. இந்த ஊரை கட்டி எழுப்பியது யார்? நாம் தான். இந்த ஊர் யாருக்கானது? நமக்கானது. நாம் யார்? இந்த ஊரினுடைய பூர்வகுடி மக்கள். இந்த ஊர் இவ்வளவு பளபளப்பாக இருப்பதற்கான காரணமே நாம் நம்முடைய உடம்பிலே அழுக்கு சுமந்ததுதான்.
இந்த நகரத்தை உழைத்து உழைத்து உருவாக்கியது நாம் தான். இன்றும் கூட வெளியூரில் இருந்து ஒருத்தன் இந்த ஊருக்குள்ளாக வருவான் என்றால், வழி தெரியாமல் நின்று வழி கேட்பான் என்றால், முதல் ஆளாக சென்று அவனுக்கு வழி சொல்வது இந்த ஊர்காரன் தான். கொஞ்சம் விட்டா அவனை நேரடியாக அழைச்சிட்டு போய் போற இடத்துல கொண்டு போய் விட்டுருவான். அந்த அளவுக்கு உதவி குணம் கொண்டவன். பேருந்திலிருந்து இறங்கும் போது ஒரு வயதான பெண்மணி தடுமாறி தன்னுடைய உடைமைகளை கீழே விழுவாள் என்றால், அவளை முதலிலே தாங்கி பிடிக்கிற கை இந்த ஊர்க்காரனோட கை, இந்த மக்களோட கை, எளிய மக்களோட கை. தெருவில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கார்ல போறவன் நின்னு பார்க்காம போவான், ஏதோ டிராபிக் ஜாம் நினைச்சிட்டு போவான். அந்த ஊர்க்காரன் அந்த இடத்துல இருக்கான் பார், அவன் தான் போய் நிற்பான். போலீஸ் கேஸ் வருது அது இதெல்லாம் பார்க்க மாட்டான், எப்படியாவது அவன் காப்பாத்திரணும்னு தன்னோட தொல்லை தூக்கி போட்டுக்கிட்டு ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்ப்பான். அவன் யார்? இந்த ஊர்க்காரன். அவன் யாரு? இங்க இருக்கிற எளிய மக்கள். ஊருக்குள்ள தீ பிடிச்சிச்சுன்னா முதல் ஆளா இவன் தான் தண்ணியை தூக்கிட்டு ஓடுவான், அணைக்கிறதுக்கு ஓடுவான். வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் மாட்டிக்கிச்சுன்னா உயிரை கூட துச்சமாக நினைத்து வீட்டுக்குள்ள போய் அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பான். சாதாரணமாக இந்த முக்குல நின்று போலீஸ் வந்து ஹெல்மெட்டுக்கு பிடிக்குதுன்னா அதில் அவன் பாதிக்கப்பட்டான்னா இங்கே நின்றுக்கிட்டு சொல்லுவான், போலீஸ் பிடிக்குது அங்கிட்டு போகாத போயிருன்னு. அவனுக்கு என்ன, தன்னை போல அவனும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு. அவனுக்கு மரியாதையெல்லாம் பேச தெரியாது, ஒருமையில தான் பேசுவான். ஊர்க்காரன் ஒருமையில தான் பேசுவான். அவன் மனசுக்குள்ள மரியாதை இருக்கும். இந்த நாகரிக சமூகம் சொல்கிறது, நாகரிகம் என்று கட்டிடங்கள் கட்டி வைத்து பளபளக்கிற கண்ணாடி மாளிகைகளை கட்டி வைத்து சில்வர் தட்டிலே தின்று கொண்டு நாகரிகம் பேசுகிறார்களே இவர்கள். இவனுக்கு 2 விரல்ல சாப்பிட தெரியாது, இவனுக்கு 5 விரல்ல தான் சாப்பிட தெரியும். தாம் வீட்டுக்கு யார் வந்தாலும், மதிப்பிற்குரியவர்களே, யார் வந்தாலும் எந்நேரம் வந்தாலும் வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, உடம்பு நல்லா இருக்கோ இல்லையோ, கடனை உடனே வாங்கியாவது, பக்கத்துல காய்கறியை கடன் வாங்கியாவது, மீனை கடன் வாங்கியாவது சமைச்சு வாய்க்கு ருசியா சோறு ஓட்டாதான் இவனுக்கு ஆறும். இவன் யாரு? இந்த ஊரினுடைய மக்கள். தானே மிக குறைவாக சமைத்த போதும் தன் காலை சுற்றுகிற நாய்க்கும் பூனைக்கும் சோறு வச்சிட்டு தான் அவன் சாப்பிடுவான். அவன் யாரு? இந்த ஊர் மக்கள். இந்த ஊர் மக்கள். வளர்ந்து நிற்கிற பெரும்பெரும் கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், பெரும்பெரும் வணிக வளாகங்கள், இந்த ஓஎம்ஆர்ல ஓப்பலைன், ஹிரானந்தினி, இங்க இருக்கிற மிகப்பெரிய மால்கள், இந்த மாலு, இந்த அடுக்ககத்துல எல்லாம் வேலைக்கு போறவன், அதற்கு சேவை செய்யறவன், இவ்வளவு பெரிய நகரத்துல இவ்வளவு பெரிய அடுக்குமாடிகளுக்கு கீழே பக்கத்திலே தேகத்துல தேமல் போல ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் அவர்களுக்கு சேவகம் செய்கிறார்கள். எங்களுடைய வேட்பாளர் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு காணொளி போட்டிருந்தார். சிதிலமடைஞ்ச வீடு, அரசாங்கம் கட்டி கொடுத்து சிதிலமடைஞ்ச வீடு. நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன். சிக்கல் என்னவென்றால், இதே ஊருக்குள்ளே மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக வாழ்ந்த என்னை, மீனவர்களை, மெரினா கடற்கரை ஓரம் இருந்த மீனவர்கள் மீன் காய வைத்தால் அது வெள்ளைக்காரனுக்கு நாற்றம் எடுக்கிறது என்பதற்காக மீனவர்களை சுட்டுக் கொண்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய வரலாறெல்லாம் உண்டு. நகருக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் சிங்கார சென்னை என்ற பெயரிலே, நகரை அழகுபடுத்துகிறோம் என்கிற பெயரிலே, மதிப்பிற்குரியவர்களே, அங்கே இருந்து தூக்கி இவ்வளவு தூரத்திலே அடிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு எந்த விதத்திலையும் பொருளாதார வாய்ப்புகள் இல்லை, கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் செழுமையாக இல்லை, மருத்துவமனைகள், இவ்வளவு பெரிய தொகுதியிலே ஒரு நல்ல சிறந்த அரசு மருத்துவமனை கிடையாது. திமுக அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்திருக்கிறார், KP கந்தன் இருந்திருக்கிறார். ஒரு அரசு மருத்துவமனை கிடையாது, ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம் கிடையாது, தரமான பள்ளிக்கூடம் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திற்குள்ளாக இந்த மக்கள் தனித்து விடப்பட்டவர்கள் போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். ஏன்? இவன் தன்னை போல தன் சக மனிதனை நேசிக்கிறவன். ஊர்ல ஒரு பிரச்சனை, இந்த ஓடுனால ஒரு டிராபிக்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஓடுறவன் யாருன்னா அந்த ஊர்காரனா இருப்பான். இந்த கார்ல போறவன், ஐடில வேலை பார்க்க போறவன், அவனுக்குலாம் அது பிரச்சனை கிடையாது, அவனுக்கு அது டிராபிக் ஜாம். ஊருக்குள்ள ஒரு பெண் கிட்ட யாராவது ஒருத்தன் தவறா நடந்துக்கிறான்னா வேடிக்கை பார்த்துட்டு போறவன் பல பேர் இருக்கான், கேள்வி கேட்டா நமக்கு அடி விழும்னு சொல்லி பயந்து போறவன் பல பேர் இருக்கான். ஆனா அடியே வாங்கினாலும் அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாத்தினும் நினைக்கிறவன் இந்த எளியவன், இந்த ஊர்காரன், அந்த அறத்தோடு வாழக்கூடியவன். திருட ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள திருடன் திருடிட்டு ஓடிட்டான்னா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கதவை சாத்திக்குவான்.
அடிதடி ஆனாலும் சண்டையா ஆனாலும் அந்த திருடனை பிடிச்சி அடிச்சு அதுல இவனுக்கு அடியா விழுந்தாலும் கவலைப்படாம அதை காவல்துறையில ஒப்படைக்கிறது யாரு? இந்த ஊருக்காரர். ஆக இவ்வளவு தூரம் இந்த மக்கள் இந்த ஊருக்காக இயங்குகிறார்கள், இருக்கிறார்கள். இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள், அவர்களுக்கு இந்த ஊரிலே உரிமை உண்டு என்கிற போது எப்படி இவ்வளவு பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்தது? எப்படி ஒரே பகுதிக்குள்ளாக, ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக, ஒரே ஊருக்குள்ளாக ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறது, ஒரு கூட்டம் ஏழையாகவே இருக்கிறது? எப்படி? நீங்கள் 5000 கொடுத்தால் 10,000 கொடுத்தால் இவர்கள் ஏழை என்கிற நிலையில் இருந்து மேம்பட்டு வந்து விடுவார்களா? சரியாயிடுமா அவங்க வாழ்க்கை? எடப்பாடி பழனிசாமி நான் முட்டாள்னு சொன்னல, எதுக்கு சொன்னேன்? கருணை தொகைன்னு ஒண்ணு கொடுக்கிறாரு. யாருக்கு? யாருடா? யார் மேலடா கருணை காட்டுறது? ஜனநாயகத்துடைய எஜமானர்கள் மக்கள் தான். மக்கள் மேல யாருக்கு கருணை காட்டுவான்? கருணைங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, யாருக்கு காட்டுவோம்? சிக்னல்ல ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான், குளிக்கல, கைகால் ஊனமா இருக்கு அப்படின்னா அவனுக்கு கருணை காட்டுவோம். கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான், உடல் நலிவுற்று இருக்கான், அவனுக்கு காட்டுறது கருணை. பொதுமக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு காட்டுறது எப்படிரா கருணை? உங்கள் கருணை யாருக்கு வர வேண்டும்? யாருக்கு வேண்டும்? கருணை தொகை கொடுப்பதற்கு காரணம் என்ன சொல்றாரு? 10,000 ரூபாய் நான் வந்தா கொடுப்பேன்னு பழனிசாமி சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாரு? திமுக ஆட்சி காலத்தில் வரி உயர்ந்து விட்டது, மக்கள் அல்லோலப்படுகிறார்கள், அவருடைய சுமையை குறைப்பதற்காக நான் 10,000 ரூபாய் தருகிறேன். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த 10,000 ரூபாய் சுமையை குறைக்குதா இல்லையாங்கிறது வேற. நியாயமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, ஒரு அறிவுள்ள எதிர்க்கட்சி தலைவரா, மக்களுக்காக உழைக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருக்க வேண்டும் என்றால், வரிச்சுமையாலே மக்கள் அல்லோலப்படுகிறார்கள், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் என்று பேசியிருக்க வேண்டும். அப்படி பேசினால் நீ எதிர்க்கட்சி தலைவன், உனக்கு திட்டம் இருக்கு, ஒரு மாநிலத்தை முன்னோக்கி கொண்டு போவதற்கான பார்வை உனக்கு இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாமல் திமுக ஆட்சி காலத்திலே மாணவர்கள் கட்டப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், அதனாலே நான் அவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறேன், மக்களுக்கு 10,000 ரூபாய் கருணையாக கொடுக்கிறேன் என்றால், உண்மையிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவன் என்ன பண்ணணும்னா, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு வேலை பார்க்கணும். அவன் தான் எதிர்க்கட்சி தலைவன். அவனுக்கு தான் ஒரு மாநிலம் குறித்த திட்டம் இருக்கு, எண்ணம் இருக்கு, சிந்தனை இருக்கு. இவங்க 5,000 கொடுத்தா இவன் 10,000 கொடுத்து நாட்டை சீரழிக்கணும் நினைக்கிறவனுக்கு என்ன இருக்க போகுது? சரி, இந்த 10,000 ரூபாய் எப்படி கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி? கடன் வாங்கி கொடுக்குறாருன்னே வச்சுப்போமே. நாடு ஏற்கனவே 5,000 ரூபாய் கொடுக்கும் போதே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இவர் 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னா 20 லட்சம் கோடி கடனுக்கு வந்துடும். அப்ப வரியை குறைப்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசல. வரியை குறைப்பது இவருடைய நோக்கம் அல்ல. இந்த நாட்டை கொண்டு போய் நடுத்தரவுல நிறுத்துறதா இவருடைய நோக்கம். எந்த எதிர்க்கட்சி தலைவனும் இப்படி சிந்திக்க மாட்டான், எந்த முட்டா பயலும் இப்படி சிந்திக்க மாட்டான், எந்த தலைவனும் இப்படி நாட்டை வழி நடத்த மாட்டான். உலகம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லை. இவர்களுக்கு அரசியல் அறிவும் கிடையாது, பொருளாதார அறிவும் கிடையாது, எந்த அடிப்படை அறிவும் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிறது ஒரு கட்சி. அந்த கட்சியை எப்படியாவது ஆளுங்கட்சியாக கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய நல்லது. என்னன்னா, அதிமுக காரெல்லாம் போய் திமுக சேர்ந்துக்கிட்டு இருக்கான். திமுக காரண மாதிரி ஒரு பாவப்பட்ட பிறவியை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது செந்தில் பாலாஜி ஊழல்வாதி, அவர் கேடு கட்டவர்னு ஸ்டாலின் பேசினா அதுக்கும் கீழே உட்காந்து கைதட்டணும். கொஞ்ச நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி ஒரு வல்லவர், சிறந்த நிர்வாகி, அவர் மீது சுமத்தப்பட்டது பொய் குற்றச்சாட்டுன்னா அதுக்கும் உட்கார்ந்து கைதட்டணும். வைத்திலிங்கத்தை ஒரத்த நாட்டில் எதிர்த்து அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்த வைத்திலிங்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக 40 வருஷமா அரசியல் பண்ணுவான். வைத்திலிங்கம் திமுகவுக்கு வந்துட்டா 40 வருஷம் பண்ண அரசியலை மறந்துட்டு வைத்திலிங்கத்துக்கு சேவகம் பண்ணுவான். நீங்க அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்மார்களை யோசிங்களேன். சேகர் பாபுவாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஏவாவேலுவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு 10 அமைச்சர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவன். இவனால அதிமுகவில் இருந்தாலும் எம்எல்ஏவா இருக்க முடியுது, அமைச்சராக இருக்க முடியுது, திமுக இருந்தாலும் எம்எல்ஏவா இருக்க முடியுது, அமைச்சராக இருக்க முடியுது. ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, அதிமுகவில் இருக்கிற போது செந்தில் பாலாஜிக்கு மக்கள் எதற்காக வாக்கு செலுத்தினார்கள்? ஏனென்றால் அவள் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக வாக்கு செலுத்தினார்கள். அதிமுகவில் இருக்கிற போது வைத்திலிங்கத்திற்கு மக்கள் எதற்காக வாக்கு செலுத்தினார்கள்? அவர் திமுகவின் எதிர்ப்பு அரசியல் செய்கிறார் என்பதற்காக வாக்கு செலுத்தினார்கள். ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இருக்கிற போது எதற்காக வாக்கு செலுத்தினார்கள்? அவர் திமுகவிற்கு எதிராக பேசுகிறார் என்பதாலே மக்கள் வாக்கு செலுத்தினார்கள். வாக்கு செலுத்தின மக்களுக்கு நம்பிக்கையா, நேர்மையா, உண்மையா இருக்க முடியல. வாக்கு வாங்கிட்டு, எம்எல்ஏ பதவி வாங்கிட்டு, அமைச்சர் பதவி வாங்கிட்டு, வாக்கு போட்ட மக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்காம அவன் எதுக்காக வாக்கு போட்டானோ அதையே தூக்கி குப்பையில போட்டுட்டு எந்த கட்சியை எதிர்ச்சியோ அதே கட்சியில போய் சரணாகதி அடைவது என்பது கேவலத்திலையும் கேவலம்.
ஆனா ஓ பன்னீர்செல்வம்லாம் போவார் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. முதலமைச்சரியா நீ 3 தடவை முதலமைச்சரியா அந்த நாட்டில்? முதலமைச்சர் தாண்டி என்னையா இருக்கு? உன்னை என்ன திமுகவுக்கு போனா முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? அந்த அந்த கட்சியில முதலமைச்சர் பதவி கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கான பட்டா போட்டு எழுதி வச்சிருக்காங்க அவங்க. உன்னை உள்ளே விட மாட்டாங்க. ஏதோ தேர்தல் நேரங்கிறதுனால உள்ள விட்டு போட்டோலாம் எடுத்துருக்காங்க. எதுக்கு எதுக்கு ஏன் மக்களை ஏமாற்றணும்? என்ன தலைவர் நீங்க? என்ன தலைவர் நீங்க? ஆனா இதுல மிகப்பெரிய நல்லது என்னன்னா, இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இருந்தது இல்ல, இந்த திராவிட கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. திமுக அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த இரண்டு கட்சியும் வேறு வேறு கட்சி என்று உங்களால் சொல்லவே முடியாது. திமுக காலத்திலே டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிறதா? அதிமுக காலத்திலும் இருக்கிறது. திமுக காலத்திலே வளச்சுரண்டல் மலையை வெட்டி கடத்தி கொள்ளையடிக்கிறார்களா? அதிமுக காலத்திலும் கொள்ளையடிக்கிறார்கள். திமுக காலத்திலே மதிப்பிற்குரியவர்களே 6 மணல் கொள்ளையடிக்கப்படுகிறதா? அதிமுக காலத்திலும் அடிக்கப்படுகிறது. திமுக காலத்திலே லஞ்சல் ஊழல் உண்டா? அதிமுக காலத்திலே லஞ்சம் ஊழல் உண்டு. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, ஒரு வாய்ப்பு 1967 இருந்து 2026 வரை கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. இவ்வளவு நீண்ட நெடிய காலம் எந்த அரசியல் கட்சியும் மக்கள் ஆதரித்திருக்க மாட்டார்கள். பிடிச்ச படமா இருந்தாலும் எத்தனை வருஷம் தான் பார்ப்பீங்க? 50 வருஷமா ஒரே படத்தையா பார்ப்பீங்க? பிடிச்ச புத்தகமா இருந்தாலும் எத்தனை வருஷத்துக்கு படிப்பீங்க? அட பிடிச்ச பொண்ணே இருந்தாலும் 50 வருஷமாவா சைட் அடிப்பீங்க? எனக்கு புரியல. அப்ப ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. என்ன சிக்கல்னா, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு என் நிலம் மாறும், என் வாழ்க்கை மாறும் அப்படின்னா மாறாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பேசியது போல, ஓரமா கிழிஞ்சிருந்தா ஒட்டு போட்டு தச்சிக்கலாம், இது நடுவால கிழிஞ்சிருச்சு நாகரத்னமே, அதுவும் 4 முட வேட்டியடி கனகரத்னமே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 4 மளவு வேட்டி நடுவால கிழிஞ்சா என்ன நடக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு கரிதினிக்கு கூட ஆகாது. அந்த போல மக்களுடைய வாழ்க்கை கிழிஞ்சு தொங்குது. ஆக இதை சரி செய்ய வேண்டும். இதை சரி செய்யணும்னா யாரால சரி செய்ய முடியும்? ஒரு மேம்பட்ட அரசியலை செய்யக்கூடியவர்களால் சரி செய்ய முடியும். யார் மேம்பட்ட அரசியலை செய்யக்கூடியவர்கள்? சமகாலத்திலே தமிழக அரசியல் வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவை நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்களுடைய திட்டங்களை, எங்களுடைய போராட்ட வரலாற்றை, எத்தனை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக மண்ணுக்காக நிற்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த தேர்தலிலே வேட்பாளரை நிறுத்துகிறோம். இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக எங்களுடைய அருமை சகோதரி திருமதி ஜெயலட்சுமி MCA அவர்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறோம். ஒரு மென்பொருள் நிறுவனத்தினுடைய ஊழியர், மென்பொருள் நிறுவனம் நடத்தக்கூடியவர், அமெரிக்காவிலே பணியிலே இருந்தவர் 7 வருடம். இந்த மக்களுக்காக, இந்த மக்களோடு மக்களாக உழன்று தன் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படை ஆசையோடு தேர்தல் களத்திலே வந்து நிற்கிறார். இந்த பகுதியினுடைய மக்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தி அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே, விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, நீங்கள் எங்களுடைய மக்கள், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். நம்பிக்கையோடு இருங்கள். நாளையின் மீது நம்பிக்கையோடு இருங்கள். நாளை பிறக்கிற நாளின் மீது பிடிப்போடு இருங்கள். உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனுதினமும் துடிப்போடு இருங்கள். இந்த பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறோம். காலம் இறந்து போய் விடுவது இல்லை, வரலாறு நின்று போவது இல்லை, நாம் வெல்லாமல் இருக்க போவதில்லை. உறுதியாக சீமான் தம்பிகள், பிரபாகரன் பிள்ளைகள் வெல்லுவோம். மிக விரைவிலேயே அந்த காலத்தை உருவாக்குவோம். எங்கள் வேட்பாளருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.